சொல்லுமா. மூன்றாவது ஒரு காரியம், வெளிப்பட்ட விசேஷம் 5வது அதிகாரத்துல, வெளிப்பட்ட விசேஷம் 5வது அதிகாரம் 9ஆம் வசனம். அதை முத்திரைகளை உலகமும் அழிக்கப்பட்டு சகல கோத்திரங்களையும் பாஷைக்காரர்களும் ஜனங்களையும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி. இப்ப அழகா சொல்றாரு, இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்டுக் கொண்டார். எப்படி நம்மளை மீட்டுக் கொண்டாரா? அவர் ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டுக் கொண்டார். யாருக்காக மீட்டுக் கொண்டாரா? நம்ம பிதாவாகிய தேவனுக்காக நம்மளை என்ன பண்ணாரா? மீட்டுக் கொண்டாரா. அவர் மீட்டுக் கொண்டு சொல்றாரு, தேவனுக்கு முன்பதாக நம்மை இப்படி ராஜாக்களும் ஆசிரியர்களும் மாற்றி இருக்கிறாரு. ஆமென் சொல்லுமா. இந்த பாடு இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளுக்காக பட்ட பாடுகளை நினைவு கூறும் பொழுது இன்னொரு ஆசீர்வாத தேவன் கொடுக்கிறாரு. அவருக்கு ராஜாக்களும் ஆசிரியர்களும் இருப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக பாடுபட்டாரு. ஆமென் சொல்லுமா. ஆமென் சொல்லுமா. முதல் ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். முதல் காரியத்தை நம்ம பார்த்தோம். சத்தமா மணவாளன் எப்போ வருவார் தெரியாது. அவர் வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு அந்த லென்த் நாட்களை தேவன் கிருபையா கொடுத்திருக்கிறாரு பார்த்தோம். இரண்டாவது, ஆவி கனிகள் உள்ளவர்களாய் நம்மளை மாற்றணும், மாற்றிக் கொள்வதற்காக தேவன் கொடுத்திருக்கிறார் பார்க்கிறோம். மூன்றாவது சொல்றாரு, இந்த லென்த் நாட்களில நம்ம என்னன்னா அவருக்கு ஆசிரியர்கள் அவருக்கு ராஜாக்களாக தேவன் நம்மளை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறாராம். ஆமென் சொல்லுமா. அப்ப ஆண்டவருக்காக நீங்க ஊழியம் செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வஸ்துவை ஆயத்தப்படுத்தணும். இரண்டாவது, நீ கனிவுடன் இருக்கணும். மூன்றாவது, நீ கர்த்தருக்கு அவர் ரத்தத்தால் மீட்கப்பட்டதில்லை, அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டதில்லை. அப்படி அவர் யாரா இருக்கிற? ஒரு ஆசாரியனா இருக்கிற, ஒரு ராஜாவாக இருக்கிற. அவர் இருக்கிறதுனால ராஜாவின் வேலை என்ன? ஒரு ஆசாரியன் வேலை என்ன? அப்ப அந்த வேலையை நம்ம செய்யக்கூடியவர்களால் இருக்கிறதா தேவன் விருப்பப்படுகிறார். ஆமென் சொல்லுவோமா. அப்ப ஆண்டவருடைய ஊழியக்காரர்களா நம்ம விரும்புகிறோம். லெஃப்ட் நாட்கள்ல நமக்கு மட்டும், என் குடும்பத்துக்கு மட்டும், என் காரியத்துக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுயநலவாதிகளா இல்லாம, அப்படி இல்லாம ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து மறித்து உயிர்த்தெழுந்த நோக்கம் என்ன? அவர் சிலுவையில் எனக்கு வைத்த ஆசீர்வாதத்தை நோக்கம் என்ன? அவர் வருகைக்கு நான் ஆயத்தப்பட்டு மற்றும் ஆயத்தப்படுத்தணும், பணிவுனா இருக்கணும். இப்ப சொல்றாரு, நீ எனக்கு ராஜாவா இருக்கணும், ஒரு ஆசிரியனா இருக்கணும் அப்படின்றாரு. அப்ப ஆண்டவருடைய ஊழியம் செய்யக்கூடிய தத்துவ பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோமா? ஆமென் சொல்லுமா. ஆமென் சொல்லுமா. ஆமென் சொல்லுமா. அதுக்கடுத்து இயேசு சிலுவையில நம்மளுக்காக எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். நம்மளை எபிரேயர் 11 சொல்லும் பொழுது அவர் நம்மளை பரிசுத்த ஜனத்தை பரிசுத்தப்படுத்தும்படி நகர வாசலுக்கு பிறகு பாடுபட்டார். அப்ப நம்மளுக்கு இந்த லெஃப்ட் நாட்களில தேவன் என்ன பண்றாருன்னா, பாடுகிற இயேசு கிறிஸ்துவின் நம்மளுக்காக பட்ட பாடுகளை நினைவு கூர்ந்து அவரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் ரத்தம் நம்மளை பரிசுத்தப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டின் காலத்தில் சொல்றாரு, இந்த திராட்சை ரசம் துணி உடன்படிக்கக்கூடியதா இருக்கிறது. இது வாங்கி பண்ணுறதெல்லாம் என்ன பண்றீங்க? என்னை நினைவு கூறுகிறீங்கன்னு சொல்றாரு. இது என்ன ரத்தத்துக்கு அடையாளம் சொல்றாரு. அதே போல அப்பத்தை எடுத்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஆமா, இது என்னுடைய சரீரம் என்று சொல்றாரு. அப்ப சொல்லிட்டு சொல்ற, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நல்ல கவனிக்கணும். அப்ப இயேசு நம்மளுக்காக சிலுவையில எதை கொடுத்துட்டு போனாரு? நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுமா. பரிசுத்தை கொடுத்திருக்கிறார், ஆவியின் கனிகளை கொடுத்திருக்கிறார், மற்றவர்கள் எல்லாருக்கும் சாட்சியம் கொடுக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஊழியக்காரன் என்ற அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுமா. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல தான் ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணுவாங்க, தீர்க்கதரிசிகள் அபிஷேகம் பண்ணுவாங்க, ஆசிரியர்கள் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல யாரெல்லாம் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டாங்களோ அவங்கெல்லாம் ராஜாக்கள் வச்சிருக்கிறாரு, அவங்களெல்லாம் ஆசிரியர்களை வச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்லுமா. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசிரியர் அபிஷேகம் பண்ணனா 5 விதமான பொருட்களை வைத்து
ஒலிவ எண்ணெயில அதை மிக்ஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்ப இயேசுவா நம்மளுக்காக பட்ட பாடு, நம்மளுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. அப்ப அவர் ஒவ்வொரு நினைவு கூறும்போது அந்த ஊழியக்காரர்களுக்குரிய அபிஷேகம் தானா, கர்த்தருக்காக ஊழியம் செய்யக்கூடியதான அந்த அபிஷேகம் நம்ம மேல இறங்கி வரும். அமேன் சொல்லுமா, அமேன் சொல்லுமா. யோவான்ல நீங்க 1 யோவான்ல படிச்சு பாத்தீங்கன்னா 5வது அதிகாரத்தை சொல்லும் பொழுது பூலோகத்தில் சாட்சியிடுவர்கள் 3 சொல்றாரு. ஆவி, சொல்லுங்க, ஆவி, ஜலம், ரத்தம். ஏன் இயேசு கிறிஸ்து சிலுவையில போக சொல்ல இந்த பாடு மரண நினைவு கூற நாள் இது. சிலுவையில் போக சொல்ல 3 காரியத்தை சிலுவையில் செய்தாரா. ஆவி, ஜலம், ரத்தம். ஆவி எதுக்கு அடையாளமா இருக்கிறது, நம்மளுடைய ஆவிக்கு அடையாளமா இருக்கிறது. ஜலம் எதுக்கு அடையாளமா இருக்கிறது, நம்முடைய ஆத்மாவுக்கு அடையாளமா இருக்கிறது. ரத்தம் எதுக்கு அடையாளமா இருக்கிறது, நம்ம சரீரத்துக்கு அடையாளமா இருக்கு. நல்ல கவனிக்கணும், நம்ம சரீரத்தை செய்த தப்புக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். நம்ம ஆவி செய்த தவறுகளுக்காக ஆவியை விட்டாரு. நம்ம ஆத்மாவில் செய்த தப்புக்காக அவர் ஜலம் குத்தப்பட்டு என்ன வச்சு தண்ணீர் ரத்தமும் புறப்பட்டு வச்சான். அப்ப நம்ம ஆத்மாவில் செய்த தப்புக்காக ஜலம் சிந்தப்பட்டு என்று பார்க்கிறோம். அப்ப இந்த 2 நாட்களில நம்ம சொல்லி ஜெபிக்கலாம். இப்ப ஜெபிக்கலாம் தெரியுமா, ஆண்டவரே இந்த ரத்தத்தினால என் சரீரத்தை பரிசுத்தப்படுத்துங்க, உங்களுடைய ஆவியினால என் ஆவியை பரிசுத்தப்படுத்துங்க, உங்களுடைய ஜலத்தினால என்னுடைய ஆத்மாவை என்ன பண்ணுங்க, பரிசுத்தப்படுத்துன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் சொல்லுக்கு இந்த நாட்களில, இந்த ஆண்டவர் தூய்மையாக கொடுத்திருக்கிற இந்த நாட்களை நம்ம வீணாக கழிக்காம இப்படி ஆண்டவரை ஒவ்வொரு நாள் நினைக்கும் பொழுது பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய முடியும். அமேன் சொல்லுமா, அமேன் சொல்லுமா.